வெறும் 2 செகண்ட்ல ஒரு காரோட 4 டயரையும் மாற்ற முடியும் நான் சொன்னா நீங்க என்ன செருப்பால் அடிப்பீங்க. ஆனா அது சாத்தியம் தாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. F1 கார் ரேஸ்ல இந்த பிட் ஸ்டாப் இருக்கு பாத்தீங்களா, அதுல வெறும் 1.8 செகண்ட்ஸ்ல ஒரு காரோட 4 டயருமே மாற்றிருக்காங்க. இது எப்படி சாத்தியம்? இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் என்ன, இதுக்கு பின்னாடி இருக்கிற டீம் ஒர்க் என்ன அப்படிங்கிறத ஒரு டீட்டெயிலான வீடியோவா அந்த கார் உள்ள நுழையிறதுலேருந்து அந்த பிட் ஸ்டாப்லேருந்து வெளியில் போகிற வரைக்கும் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் பார்ப்போம். வெல்கம் டு தமிழ் சாளர். ஒரு பிட் ஸ்டாப்பில் அந்த காரை சரியானபடி நிறுத்தணும் அப்படின்னா அந்த டிரைவர் அந்த பிட் ஸ்டாப்புக்குள்ளே நுழையும் போதே சரியான வேகத்தில் நுழைஞ்சிருக்கணும். ஒவ்வொரு பிட் ஸ்டாப்லேயுமே ஒரு ஸ்பீட் லிமிட் வச்சுருப்பாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிற பிட் ஸ்டாப்பில் 60 km/h ஸ்பீட் லிமிட் வச்சுருப்பாங்க. அதுவே கொஞ்சம் லென்த்தாக இருந்துச்சுன்னா 80 km/h ஸ்பீட் லிமிட் வச்சுருப்பாங்க. இந்த F1 கார் ரேஸில் நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த நேரத்தை சேமிக்கிறதுக்காக அந்த டிரைவர் பிட் ஸ்டாப்புக்குள்ள நுழைஞ்சதுக்கப்புறமா கூட அவ்வளோ சீக்கிரம் பிரேக் போட மாட்டாங்க. இப்போ அவங்க அந்த ஸ்பீட் லிமிட் லைனை தாண்டின உடனே அவங்க காரோட ஸ்டேரிங் வீலில் பிரத்யேகமாக ஒரு பட்டன் ஒன்று இருக்கும். அது ப்ரெஸ் பண்ண உடனே அந்த கார் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்பீட் லிமிட்டில் போக ஆரம்பிச்சிடும். அடுத்து அந்த டிரைவர் அந்த பாக்ஸுக்குள்ளே சரியானபடி நுழையணும். இப்போ அந்த பாக்ஸுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா அந்த க்ரூ மெம்பர்ஸ் சரியான பின் பாயிண்ட் லொக்கேஷனில் நின்றுக்கிட்டு இருப்பாங்க. அந்த கார் 1 இன்ச் முன்னாடியோ இல்லை பின்னாடியோ நின்னா கூட அந்த க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருமே அவங்க பொசிஷனை மாற்றணும். அதுக்காக அந்த டிரைவர் பின் பாயிண்ட் பண்ண மாதிரி கரெக்டாக அந்த பாக்ஸுக்குள்ளார அந்த காரை நிறுத்தணும். இப்போ இந்த விஷயத்தை சரியாக செய்யறதுக்காக ஒரு ஏரோ மார்க் ஒன்று முன்னாடி வச்சுருப்பாங்க. கரெக்டாக அந்த காரோட ஃப்ரண்ட் வீல் அந்த ஏரோ மார்க்குக்கு நேராக வரும்போது நிறுத்தினா எக்ஸாக்டாக அந்த பாக்ஸுக்குள்ளார அந்த காரை நிறுத்திட முடியும். இப்போ அங்கே இருக்கிற க்ரூ மெம்பர்ஸ்லேயே ரொம்ப தைரியமான ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த காருக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கிற அந்த ஃப்ரண்ட் ஜாக் தான். ஏன்னா அவர் தான் எக்ஸாக்டாக அந்த காருக்கு முன்னாடி நிற்பார். அந்த ஃப்ரண்ட் ஜாக்கை வச்சுக்கிட்டு அந்த கார் நுழைஞ்ச உடனே கரெக்டான அந்த இடத்துல வச்சு அந்த காரை லிஃப்ட் பண்ணுவார். அதே சமயம் காருக்கு பின்புறமாக இன்னொரு மனிதர் அந்த ஜாக்கை வச்சுக்கிட்டு ரெடியாக இருப்பார். இப்போ என்னென்னா அந்த கார் முன்னாடி போகிறதுக்கு கொஞ்சம் நேரத்தை விட்டுட்டு தான் அவங்க வந்து அந்த ஜாக்கை ஆப்ரேட் பண்ண முடியும். அந்த கார் முன்னாடி போன உடனே ரியர் ஜாக் வேகமாக வந்து அந்த காரை லிஃப்ட் பண்ணிடுவார். அதே சமயம் காரோட பக்கவாட்டில் 2 மனிதர்கள் அந்த காரை ஸ்டேபிளாக பிடிச்சி வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்த டயரை கலட்டும் போது அந்த கார் வந்து இந்த பக்கமும் அந்த பக்கம் அசைய ஆரம்பிக்கும். அதை தடுக்கிறதுக்காக 2 பக்கமும் அவங்க ரொம்ப கெட்டியாக அந்த காரை பிடிச்சிருப்பாங்க. இப்போ ஆக்சுவலாக அந்த டயரை மாற்றுறதுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 பேர் இருப்பாங்க. ஒவ்வொரு டயருக்கும் 3 பேர் விதமாக எக்ஸாக்டாக அந்த டயருக்கு பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருப்பாங்க. அந்த 3 பேருக்கு நடுவில் இருக்கிற மனிதர் தான் அந்த வீல் கன்னை கையில் வச்சிருப்பாரு. அந்த காரை நிற்கிறதுக்கு முன்னாடியே அந்த வீல் கன்னை அந்த வீலுக்கு நேரம் அப்படியே அலைன் பண்ணி வச்சிருப்பாரு. எக்ஸாக்டாக டயர் நின்று அடுத்த பின்னாடி அந்த நட்டை கழட்டுறதுக்கு தயாராக இருப்பார். நார்மலாக பயன்படுத்துகிற அந்த கார்களில் பார்த்தீங்கன்னா பொதுவாக 4 நட்டு இருக்கும், அப்படி இல்லைன்னா 5 நட்டு இருக்கும். ஆனால் அந்த ஃபார்முலா 1 காரில் வெறுமனே ஒரே ஒரு லாக் நட் மட்டும்தான் இருக்கும். அந்த லாக் நட்டில் இந்த வீல் கன்னில் பொருத்துன மாதிரி நிறைய அமைப்புகள் கொடுத்துருப்பாங்க. அந்த வீல் கன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரத்யேகமாக அந்த ஃபார்முலா 1 ரேஸுக்காக தயாரிக்கப்பட்டது. அதோட சுழலும் மிசை கிட்டத்தட்ட 15,000 RPMக்கு அதிகமாக கூட இருக்கும். அவ்வளோ வேகம் சுற்றும் போது அதை பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக அந்த மனிதருக்கு ஒரு நல்ல ஸ்ட்ரென்த்து தேவைப்படும். சமீப காலங்களில் அந்த வீல் கன்னில் ஒரு LED இண்டிகேஷன் வேறு கொடுத்துருக்காங்க. அந்த LED இண்டிகேஷன் ஒவ்வொரு டீமுக்கும் மாறிக்கிட்டு இருக்கும். இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட அந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா அந்த லாக் நட்டை கலட்டும் போது LED ஒயிட் கலரில் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த வீல் கன்னோட ட்ரிகரை ரிலீஸ் பண்ண உடனே ஆப்போசிட்டில் சுற்றுறதுக்கு தயாராகிடும். அதோட LED இண்டிகேஷன் ப்ளூவாக மாறிடும். அதாவது அடுத்த முறை அவங்க ட்ரிகரை அழுத்தும் போது அந்த வீல் கன் அந்த லாக் நட்டை டைட் பண்ணுறதுக்காக சுற்ற ஆரம்பிக்கும். இப்போ இது நடந்துக்கிட்டு இருக்கிற அதே சமயத்தில் அந்த வீலுக்கு முன்னாடி இருக்கிற அந்த மனிதர் அந்த வீலை அப்படியே ரிமூவ் பண்ணிவிடுவார். அதே சமயம் சரியான தருணத்தில் இன்னொரு புது வீலை பக்கத்தில் இருக்கிற அந்த மனிதர் கரெக்டாக அந்த பொசிஷனில் வச்சிருவார். உடனே நடுவில் இருக்கிற அந்த கன்மேன் அந்த வீலை டைட் பண்ண ஆரம்பிச்சிருவார். இப்போ அந்த வீல் கன் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த லாக் நட் டைட் ஆன உடனே ஒரு க்ரீன் லைட் எரிய ஆரம்பிச்சிடும். உடனே அவங்க அந்த வீல் கன்னை வெளியே எடுத்துடலாம். இப்போ இது முடித்த உடனே அந்த வீல் கன்னில் இருக்கிற ஒரு பட்டனை அந்த மனிதர் அழுத்துவார். இப்போ அதை அழுத்தினா என்னென்னா இவங்களுடைய வேலையை முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிக்னலை அங்கே இருக்கிற சூப்பர்வைசருக்கு அனுப்பிடுவாங்க. இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே ஃப்ரண்ட்டில் இருக்கார் பார்த்தீங்களா அந்த ஜாக் ஆப்ரேட்டர், அவர் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சைடுக்கு போக ஆரம்பிச்சிருவார். ஏன்னா கார் வெளியில் போகிறதுக்கு அந்த வழியை விட்டுடுவார். இப்போ அவர் சைடாக போன உடனே அவருமே ஒரு பட்டனை அமுத்துவார். அதாவது நாங்களும் என்னுடைய வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர்வைசருக்கு தெரிவிப்பார்.
இப்போது ஒவ்வொரு டயர் ஆப்ரேட்டரும் ஒவ்வொரு ஜாக் ஆப்ரேட்டரும் அந்த பட்டன் அமுத்தணும். அது எதுக்கு அப்படின்னா எல்லாருமே அவங்க வேலையை முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூப்பர்வைசருக்கு தெரிவிக்கிறதுக்காக தான். இப்போது இந்த க்ரூ மெம்பர்ஸ்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த டிரைவர் இவங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டார். அவருக்கு முன்னாடி இருக்கிற அந்த டிராஃபிக் லைட்டை பார்த்துக்கிட்டு இருப்பார். அங்கே இருக்கிற க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருமே வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பட்டனை அமுத்தினா மட்டும்தான் இந்த சிக்னல் ரெட்டிலிருந்து க்ரீனுக்கு மாறும். இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த 2 டயரையுமே சீக்கிரமாக மாற்றிடுவாங்க. ஆனால் பேக்கில் இருக்கிற டயரை மாற்றுறதுக்கு கொஞ்சம் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் டிலே ஆகும். ஏன்னா பின்னாடி இருக்கிற அந்த மனிதர் கொஞ்சம் லேட்டாக தான் அந்த காரை வந்து லிஃப்ட் பண்ணியிருப்பார். ஒரு சில நேரங்களில் டிரைவர் என்ன சொல்லுவார்னா, காருக்கு முன்னாடி இருக்கிற அந்த விங்கில் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருப்பார். இப்போ அவர் தெரிவித்து அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை முடிக்கிறதுக்காக 2 மெக்கானிக்ஸ் அவங்க கையில் ஸ்க்ரூ டிரைவரோட வேகமாக வருவாங்க. அவங்க கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராமபிள் ஸ்க்ரூ டிரைவர். அதில் ஆல்ரெடி எவ்வளோ டைட் பண்ணும் அப்படிங்கிறத ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. இப்போ அவங்க ஸ்க்ரூ டிரைவரை சரியான இடத்துல பொருத்தின உடனே எக்ஸாக்டாக அவங்க எவ்வளோ ப்ரோக்ராம் பண்ணாங்களோ அத்தனை ரொட்டேஷன் அந்த ஸ்க்ரூவை ரொட்டேட் பண்ண ஆரம்பிச்சிடும். இதனால் அந்த விங்கோட ஆங்கிள் வந்து சேஞ்ச் ஆகும். இந்த ஆங்குலர் சேஞ்ச் பார்த்தீங்கன்னா அந்த காரோட மொத்த ஏரோடைனமிக்ஸுமே மாற்ற ஆரம்பிக்கும். இப்போ அந்த 4 வீல் ஆப்ரேட்டருமே அவங்க டாஸ்க்கை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டனை அமுத்திட்டாங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ஜாக் ஆப்ரேட்டருமே அந்த பட்டனை அமுத்திட்டாங்க. ஆனால் சேஃப்டி ரீசனுக்காக அந்த லைட் ஆட்டோமேட்டிக்காக க்ரீனாக மாறாதுங்க. அதுக்கு பதிலாக அங்கே ஒரு சூப்பர்வைசர் இங்கே எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருப்பார். இப்போ எல்லாருமே அந்த பட்டனை அமுத்திட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவர் தான் அந்த சிக்னலை ரெட்லேருந்து க்ரீனுக்கு மாற்றுவார். உடனே ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த ஜாக் ஆப்ரேட்டர் அந்த ஜாக் அப்படி கீழே இறக்குவார். உடனே அந்த கார் அங்கேருந்து டேக் ஆஃப் ஆகி அந்த ரேசிங் ட்ராக்குக்கு போயிடும். இப்போ இந்த ஃபார்முலா 1 பிட் ஸ்டாப்பில் அந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த கம்யூனிகேஷன் சரியாக இருந்தால் மட்டும்தான் வெறும் 1.8 செகண்ட்ஸில் அவங்க அந்த 4 டயரையுமே மாற்ற முடியும். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாங்க. மீண்டும் ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.